அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போன மினி விலாகோட கண்டினியூ தான். அன்னைக்கு பிரானை பொரிக்க போட்டு சைடில் கேரட்டையுமே புள்ளைக்கு வேக வச்சுட்டேன். கேரட்டை சீவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதான். அப்புறம் விராலான கரைச்சி அடுப்புலையும் வச்சாச்சு, நல்லா கொதிக்கட்டும்னு. இந்த விராலான காய்ச்சறது ரொம்பவே ஈஸி. மொத்தமாக கரைச்சிட்டு அடுப்பில் ஏற்றிட வேண்டியதான். நெக்ஸ்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விராலும் நல்லா சுருண்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டும். விரால் பொரிஞ்சு ரெடி ஆகிறதுக்குள்ள பிள்ளைக்கு சோறு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்ஸி ஜாரில் சுடுசோறு போட்டு நம்ம வேக வச்சிருந்தோம்ல கேரட், அது கூட அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மையா அரைஞ்சிரும். பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். என் பிள்ளைக்கு 10 மந்த் ஆகுது. இந்த மாதிரி தான் நான் சாப்பாடு கொடுப்பேன். ஒரு நாளைக்கு கேரட், ஒரு நாளைக்கு பீட்ரூட், இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு காய்கறியா போட்டு கொடுக்கறது. அன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்சுக்கு இதான் பண்ணியிருந்தோம். சுடுசோறு, அதுக்கப்புறமா விராலானோ பிள்ளைகளுக்காக விரால் ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் வெண்டிக்காய் வந்து ஆக்கியிருந்தோம். நெக்ஸ்ட் தேங்காய் பால் ரசமும் வச்சிருந்தோம். இப்போ விரால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். நான் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற பேர்ல ஒவ்வொரு விராலா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அன்னைக்கான லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.